சாண்டில்யன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 23 ராட்சசன். சரித்திர பிரசித்தியும் புராண பிரசித்தியும் பெற்றிருந்த புஷ்கலவதி நகரம் அன்றிரவு பயங்கரமான அமைதியில் ஆழ்ந்திருந்தது. ஸ்ரீ ராமாயண மகாபாரதமும் புஷ்கலவதி நகரத்தின் சிறப்பை எடுத்து சொல்லியிருப்பதால் அந்த நகரத்தின் பெரும் மகிமையை பற்றி பாரதமே பெருமை கொண்டிருந்தது. பரதன் தனது குமாரர்களான தஷன், புஷ்கலன் என்ற இருவர் பெயர்களிலும் தக்ஷசீலம், புஷ்கலவதி என்ற 2 நகரங்களை கட்டி அதிலிருந்து அரசாள அவர்களை நியமித்ததாகவும், அவ்விரண்டில் தக்ஷசீலம் பணவிருத்தியும் கல்வி விருத்தியும் கொண்டிருந்ததாலும் புஷ்கலவதி வீரத்தில் சிறந்ததாக இருந்ததாகவும் வரலாறும் புராணமும் கூறுகின்றன. அலெக்சாண்டர் முதலாக வெற்றி கொள்ள திணறிய இடம் புஷ்கலவதிதான் என்று கிரேக்க ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். புஷ்கலவதியின் அரசனான அத்தீஸ் அலெக்சாண்டரின் முற்றுகையை 30 நாட்கள் எதிர்த்து நின்றான் என்றும் பிறகு போர்க்களத்தில் மடிந்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது. பரதனின் வம்சத்தவனான ஹஸ்திநயனன் விழுந்த பிறகுதான் அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் காலடி எடுத்து வைக்க முடிந்தது. அத்தகைய புஷ்கலவதியின் அன்றைய அமைதியையும் பழைய பெருமையையும் ஹஸ்திநயனனின் தியாகத்தையும் எண்ணி பார்த்த வண்ணம் பொய்த்துயில் கொண்டிருந்த வீரகுப்தன் மனத்தில் அன்று பல நினைப்புகள் அலைமோதி கொண்டிருந்தன. ஹஸ்திநயனனின் வீர மரணத்துக்கு பின்பு கொள்ளைக்காரர்களின் வசமாகிவிட்ட புஷ்கலவதியை ஒரு வழிக்கு கொண்டு வந்தால் ஒழிய சந்திரகுப்த மௌரியனின் சாம்ராஜ்ய எண்ணம் நிறைவேறாது என திட்டமாக நம்பினான் வீரகுப்தன். அத்தகைய கொள்ளைக்கார நகரம் தனக்கும் கிரேக்க சிலைக்கும் எப்படி அவ்வளவு சிறந்த வரவேற்பை அளித்தது? அதற்கு ஒரு மகாமந்திரி, பிரதானி இவர்களெல்லாம் எப்படி ஏற்பட்டார்கள் என்று சிந்தித்து கொண்டிருந்தான் வீரகுப்தன் படுத்த வண்ணம். புஷ்கலவதியின் பகல் நேர பண்பாட்டுக்கும் இரவு நேர கொள்ளைக்கும் ஏதோ ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதையும், இந்த கொள்ளையர்களையும் மந்திரி பிரதானிகளையும் ஏதோ ஒரு மறைவு கரம் ஆட்டி வருகிறது என்பதையும் புரிந்து கொண்ட வீரகுப்தனுக்கு தனது அறை கதவு பூட்டப்பட்டதும் சாளரத்துக்கு வெளியில் கேட்ட நடமாட்ட ஒலியும் தன் சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும் சமயம் நெருக்கிவிட்டதை உணர்த்தவே அவன் வதனத்தில் உலாவிய பயங்கர சாயை சற்று அதிகமாகி ஏற்கனவே விகாரமாக இருந்த அவன் முகத்தை அதிக பயங்கரமாக அடித்தது. அவன் உணர்ச்சிகள் எதற்கும் தயாராகி ஊசி முனையில் நின்றிருந்தன. தூரத்தே ஓடிய ஸ்வாஸ்து நதியின் பிரவாக ஒலி மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் கரையில் இருந்த பெரும் மரங்களின் இலைகள் காற்றில் அலைந்ததால் ஏற்பட்ட சலசலப்பு சாதாரண சமயங்களில் இரவுடன் இன்பத்தை இணைத்திருக்க வேண்டும். ஆனால் எந்தவித அரவமும் இல்லாத அந்த இரவு நேரத்தில் அதுவும் பெரும் பீதியையே சிருஷ்டித்தது. எந்த நகரத்திலும் சாதாரணமாக கேட்கக்கூடிய காவலர் அரவம் கூட அன்றிரவு அந்த நகரத்தில் கேட்க காணோம். ஏதோ பேய் பிடித்த நகரம் போல் இருந்தது புஷ்கலவதி அன்றிரவில். அத்தகைய இரவில் சாளரத்துக்கு வெளியே நடமாடிய இருவரில் ஒருவன் மட்டும் சாளரத்தின் மூலம் எட்டி பார்த்தான் அறைக்குள்ளே. நன்றாக உறங்குகிறான், அவனால் எந்தவித ஆபத்தும் இல்லை என்றான் அவன். அப்படியானால் மகாராணியை தூக்கி போகலாமா என்று கேட்டது இன்னொரு குரல். இவனை முதலில் தீர்த்துவிட்டு மகாராணியை தூக்கி செல்வதுதான் நல்லது என்றது முதல் குரல். இவன் எழுந்து போராடினால் என்று கேட்டது இரண்டாவது குரல். போராடாமல் செய்துவிட்டு பிறகு அவளை தூக்கிச் செல்வோம் என்றது முதல் குரல். எப்படி? இரண்டாவது குரல் வினவிற்று. இந்த சிறு துணியில் மயக்கத் துளிகள் இருக்கின்றன. இதை லேசாக அவன் முகத்தில் போட்டுவிட்டால் போதும், அவன் விழிக்க 2 நாட்களாகும் என்றது முதல் குரல். பிறகு பேச்சு ஏதும் இல்லை. இருவரில் ஒருவன் மெதுவாக சாளரத்தின் மீது தொத்தி ஏறினான். பஞ்சனை பக்கம் வந்த அவன் வீரகுப்தனின் மூச்சு ஏறி இறங்குவதை சில வினாடிகள் கவனித்தான். பிறகு அந்த மயக்க மருந்து துண்டை அவன் முகத்தில் விரித்தான் மெதுவாக. அதுவரை நடுங்கிய அவன் கை அடுத்த 2 வினாடிகளில் திடப்பட்டது. வீரகுப்தன் கை கால்களில் எந்தவித சலனமும் இல்லாததை கவனித்தான் வந்தவன். அவன் மூச்சு கூட நின்றுவிட்டதையும் பார்த்தான். குறுவாளில் இருந்த கையை மெதுவாக தொட்டான். கை துவண்டு விழுந்தது. அதனால் பெரிதும் திருப்தி அடைந்த அந்த மனிதன் சாளரத்தை நோக்கி நடந்து வெளியே தலையை நீட்டி விஷயம் முடிந்துவிட்டது என்று சொன்னான். பிறகு சாளரக்கட்டை மீது காலை வைத்து வெளியே குதித்தான் லேசாக. நன்றாக முடித்தாய் உன் அலுவலை. நமது தலைவர் உனக்கு சரியான சன்மானம் அளிப்பார், கவலைப்படாதே என்றான் வெளியில் இருந்தவன். அடுத்து இருவரும் கிரேக்க சிலை இருந்த பக்கத்து அறையை நோக்கி தோட்டத்திலேயே நடந்து சென்றனர்.
பக்கத்து அறையிலும் அரவம் ஏதும் இல்லை. கிரேக்க சிலையைப் போலவே படுத்து கிடந்தாள். மூச்சு விடுவது கூட தெரியாத வண்ணம் வெகு நாகரீகமாக ஒரு கழித்து படுத்திருந்த அவளை சாளரத்தின் மூலம் பார்த்த இருவரும் பிரமித்தனர் சில வினாடிகள். ஏதோ நாட்டியமாடும் பெண்ணை போல ஒரு கையை தலைக்கு மேலே வளைத்து இடையை ஒடித்து கால்களை மடித்து கிடந்த கிரேக்க சிலை நாட்டிய சாஸ்திரத்தின் அடையாளமாக விளங்கினாள். அவள் அறையில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்த அந்த இருவரில் ஒருவன், நல்ல வேளை, அந்த யவன ராட்சதனை தனி அறையில் படுக்க வைத்தோம் என்று கூற அதை மற்றவன் ஆமோதித்தான். அடுத்த வினாடி இருவரும் சாளரத்தில் ஏறி உள்ளே மெதுவாக இறங்கி யவன மங்கையின் கட்டிலுக்கு இருபுறமும் நின்றார்கள். ஒருவன் அவளை லேசாக அசைத்தான். அவன் கைப்பட்ட மாத்திரத்தில் விழித்து கொண்ட யவன மங்கை தனது கையை இடையிலிருந்த குருவாளுக்கு கொண்டு போனாள். அடுத்த கணம் அவள் கை இறுக பிடிக்கப்பட்டது ஒருவனால். இன்னொருவன் அவள் கண்ணுக்கு எதிரே ஒரு குருவாலை காட்டினான். பேசினால் கண்ணை தோண்டி விடுவேன் என்று மிரட்டினான். அடுத்த 2 வினாடிகளில் அவள் வாயில் துணி அடைக்கப்பட்டு இறுக கட்டவும் பட்டது. அவள் மீது பஞ்சனை சீலை போர்த்தப்பட்டது. நீ தோட்டத்தில் இறங்கிக்கொள், இவளை நான் கொடுக்கிறேன் உன்னிடம் என்று கூறி அவ்விருவரில் ஒருவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டான். மற்றவன் ஓசைப்படாமல் தோட்டத்துக்குள் இறங்கி சாளரத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அந்த அழகிய சுமையை தாங்கிக் கொண்டான். மற்றவனும் இறங்கவே இருவரும் ஓசைப்படாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். அந்த மாளிகையின் நந்தவனத்தின் பின்புறத்தில், அதாவது ஸ்வாஸ்து நதியின் திசையில் மூடு வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த வண்டியில் கிரேக்க சிலையை ஒருவன் கிடத்த மற்றவன் வண்டியின் காளைகளை தட்டிவிட்டான். வண்டி பறந்தது. சுமார் 2 நாழிகை நேரம் பயணம் செய்த அந்த மூடு வண்டி ஸ்வாஸ்து நதிக்கரையில் இருந்த ஒரு தனி வீட்டின் முன்பு நின்றதும் அதை ஆயுதம் தரித்த காவலர் 4 சூழ்ந்து கொண்டனர். கிரேக்க சிலையை களவாடிய இருவரில் ஒருவன் வண்டியிலிருந்து குதித்து அவளை தூக்கி கொண்டு அந்த விடுதிக்குள் நுழைந்தான். அந்த விடுதியில் முன்கூடத்தை தாண்டியதும் இருந்த பெரும் அறையில் ஒரு கட்டிலில் கிரேக்க சிலை தள்ளப்பட்டாள். அந்த அறையின் ஒரு ஓரத்தில் சிங்க அணையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு திடகாத்திரமான மனிதன் அவள் வாயில் இருக்கும் துணியை எடுத்து விடுங்கள் என்று கூறவே கிரேக்க சிலையை மூடியிருந்த சீலையையும் நீக்கி வாயில் அடைத்து கட்டப்பட்டிருந்த துணியையும் எடுத்தான் களவாடி வந்தவனில் ஒருவன். இந்த விடுதலைக்கு பிறகு கிரேக்க சிலை அந்த கட்டிலில் படுத்தே கிடந்தாள். பிறகு மெல்ல அரச தோரணையில் எழுந்து உட்கார்ந்து தன் அழகிய விழிகளை அறை மூலையில் இருந்த மனிதன் மீதும் கட்டிலுக்கு அருகில் நின்றிருந்தவன் மீதும் செலுத்தினாள். பிறகு சற்று உறக்கவே நகைத்தாள். விஜயநந்தா, மகத ராஜ்யம் பெண்களை திருடும் நிலைக்கு வந்துவிட்டதா என்று வினவினாள் சிரிப்பினூடே. பிறகு கட்டிலில் இருந்து இறங்கி நடந்தாள் விஜயநந்தனை நோக்கி. அவள் தோரணையில் சீற்றமில்லை, அச்சம் லவகேசமும் இல்லை. வெறுப்பும் இகழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தன. அவள் நெருங்க நெருங்க விஜயநந்தன் பின்னடைந்தான். விஜயநந்தா, நீ ஆண்மகன்தானே என்றும் வினவினாள் யவனமங்கை அவன் பின்னுக்கு செல்வதை கண்டதால். ஆண்ட்ரி என்று ஆரம்பித்தான் விஜயநந்தன். சீ, என் பெயரை சொல்லாதே என்று கடிந்து கொண்டாள் கிரேக்க சிலை. ஆண்ட்ரி என்று மீண்டும் ஏதோ சொல்லத் தொடங்கினான் விஜயநந்தன். கிரேக்க சிலை தனது இடைக்குள் கையை விட்டு மிக மெல்லிய கத்தி ஒன்றை எடுத்தாள். விஜயநந்தா, இன்னொரு முறை என் பெயரை சொல், உன் நாவை துண்டித்து விடுகிறேன் என்று சீறிக்கொண்டே அவனை நோக்கி நடந்தாள். அதுவரை மௌனமாக அரைக்கோடியில் அமர்ந்திருந்தவன் தனது மௌனத்தை கலைத்து மகாராணி என்று அவளை மெல்ல அழைத்தான். வியப்புடன் திரும்பினாள் கிரேக்க சிலை. நன்று நன்று, இந்த கொள்ளை கூட்டத்திலும் பண்பாடு உடையவர்கள் இருக்கிறார்களா என்று வினவினாள் இகழ்ச்சியுடன். யார் நீ என்றும் கேட்டாள். அந்த மனிதன் மெல்ல எழுந்தான் தனது ஆசனத்தில் இருந்து. அவன் உடல் நல்ல வலுவாகவும் உயரமாகவும் இருந்தது. கைகள் வஜ்ர கைகளாக காட்சியளித்தன. அவன் கண்களில் தந்திரம் வீரம் இரண்டுமே ஒளிவிட்டன. மகாராணி, எங்களை தவறாக நினைக்க வேண்டாம். இன்று நாடு இருக்கும் குழப்பத்தில் அபாயத்தில் பண்பு கெட்ட காரியங்களில் நல்லவர்களும் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது என்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் பேசினான் அந்த மனிதன். அவன் சொன்னது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை கிரேக்க சிலை. யார் நீ என்ற கேள்வியை மறுபடியும் திருப்பினாள். சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றான் அந்த மனிதன். அந்த நேரத்தில் அறையின் வாயிற்படியிலிருந்து எழுந்தது ஒரு குரல். நான் சொல்ல முடியும் என்ற சொற்கள் கிரேக்க சிலையை திரும்ப வைத்தன. அறை வாயிற்படியில் வீரகுப்தன் நின்றிருந்தான்.
அறையில் இருந்த அந்த புது மனிதன் வீரகுப்தனை நோக்கினான். இருவர் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து மீண்டன. அடுத்து அந்த மனிதனை நோக்கி தலைவணங்கினான் வீரகுப்தன். ஆண்ட்ரி, நீ ஒரு பெரிய சரித்திர புருஷன் முன்பு நிற்கிறாய். இவர்தான் ராட்சசன். சாணக்கியரால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். பாரதத்தின் பெரு வீரர்களில் ஒருவர் என்று அறிமுகம் செய்து வைத்தான் வீரகுப்தன். கிரேக்க சிலை வியப்பு ததும்பிய விழிகளால் ராட்சசனை நோக்கினாள். ராட்சசன் அவளை நோக்கி தலை தாழ்த்தினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.